ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தக்காளி சட்னி வந்து இது என்னென்னா தண்ணி சட்னி, கார சட்னின்னு சொல்லுவாங்க. இந்த சட்னி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் வேணும். அரைக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி தவிர இந்த மூணுத்தையும் நம்ம வந்து வச்சு அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 7 வரமிளகா எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு இது 3 ஐட்டத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அரைக்கிறது என்னன்னாக்கா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு புளி போடுறேன், ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு புளி போடுறேன். புளி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு பாக்கி மற்ற தக்காளி 2 தக்காளி நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லையா, அந்த தக்காளியும் இதில் போடுறேன். போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சோன்னா பாருங்கள், இது வந்து எவ்வளோ நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்க, கடாய் அடுப்பில் ஏற்றிட்டு அது கடாய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது ரெண்டும் வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு இதை அரைச்சி வச்சுருந்த விழுதையும் நான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச விழுது வந்து கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை தண்ணிலாம் எதுவும் விடாமல் நம்ம அரைச்சிருக்கிறோம். தண்ணி விட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுது அதில் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி நல்லா ஜாரில் தண்ணியை நல்லா கலந்து எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக எடுத்து இதில் போட போகிறோம். மிக்சியில் உள்ளது எல்லாத்தையும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து தண்ணி சட்னிங்கிறதுனால நல்லா தண்ணி விட்டுக்கலாம் தாராளமாக. தண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து இட்லி மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து அதை வந்து இது நான் இதில் விடுறேன். விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துட்டு இதையும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியை இதில் போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் நம்ம வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.